ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நம்ம வீடு. இன்றைக்கி நம்ம ஷோவில் ரிவ்யூ பண்ண வந்திருக்க இந்த வீடு 3.25 சென்ட் லேண்டில் 2450 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான 4BHK டியூப்ளக்ஸ் டைப் ஹவுஸ். இந்த வீட்டோட ஹைலைட்டிங்கான விஷயம் என்னன்னா, ஆர்கிடெக்ட் டிசைனில் வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை அட்டகாசமாக ரெடி பண்ணி வீட்டோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியருக்கு டியூவல் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க், ப்ரீமியம் லுக்கில் கிளாஷி ஃபினிஷிங்கில் இன்டி ஒர்க், டிஃப்ரெண்ட் தீமில் டெக்ஸ்சர் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து கிரியேட்டிவாகவும் ரொம்பவே லக்ஸரியாகவும் இந்த வீட்டை பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க, எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வீடியோவில் ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க வந்திருக்க இந்த வீடு வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3.25 சென்ட், 30 அடி அகலமாகவும் 52 அடி நீளமாக அமைஞ்சிருக்கு. வீட்டை என்ன ஸ்டார்கேஸ் கொடுத்து டியூப்ளக்ஸ் மாடலில் 2450 ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை ஆர்கிடெக்ட் டிசைனில் ரெடி பண்ணி டியூவல் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க், டெக்ஸ்சர் டிசைன்ஸ், பெரிய பெரிய ஸ்ட்ரைப் டிசைன்ஸ், வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி ஏரியாவை எலிவேஷனில் தெரிகிற மாதிரி ஒரு கிராண்டான லுக்கில் வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட மெயின் கேட். CNC லேசர் கட் மெட்டல் பிளேட்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் வச்சு ஃபோல்டபிள் கேட்டாக கொடுத்து ஹெவியான மெட்டலை ரெடி பண்ணி மாட்டியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணதும் உள்ளே என்ட்ரு ஆன உடனே வீட்டோட போர்ட்டிகோ. இதோட அளவு 15.5 17.25. போர்ட்டிகோவோட ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வாலில் ஸ்பெஷல் பட்டி யூஸ் பண்ணி பிரிக் டிசைனில் டெக்ஸ்சர் டிசைனிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றியும் நல்லா நடந்து வர அளவுக்கு 4 அடி 3 அடின்னு செட்பேக் ஏரியா விட்டு கட்டியிருக்காங்க. கார் பார்க்கிங்கோட சீலிங்லேயும் சன்செல்லையும் கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் மாட்டியிருக்காங்க. போர்ட்டிகோவோட ஃப்ளோரிங்க்கு 3D டிசைன்ஸில் கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் வீட்டுக்கான 2 வாட்டர் சம்ப் அமைஞ்சிருக்கு. போர்ட்டிகோட லெஃப்ட் சைட் செட்பேக் ஏரியாவோட கடைசியில் துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட மெயின் டோர். வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நிலவு கதவு ரெண்டுமே டீக்குட்டில் ரெடி பண்ணி மாட்டியிருக்காங்க. 2 படிக்கட்டு ஏறி போகிற மாதிரி ஸ்டெப்ஸ் கொடுத்து அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே மேசிவான லிவிங் ஹால். இதோட அளவு 16x16. இந்த லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே லைட் கலர் யூஸ் பண்ணி 2x4 ஹை கிளாஷி ஃபினிஷிங் வெர்டிஃபைட் டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலோட சீலிங்கில் ஜிப்சம் போர்டு வச்சு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி அதில் உட்டன் தீமில் பெயிண்டிங் ஒர்க்கும், ஸ்ட்ரிப் லைட்ஸ், ஸ்பாட் லைட்ஸ், 2 சீலிங் ஃபேன் கொடுத்து மாட்டியிருக்காங்க. அது போக சென்டரில் கலர்டு ஹேங்கிங் லைட் மாட்டியிருக்காங்க. லிவிங் ஹாலோட வெளிச்சத்துக்கும் காற்றோட்டத்துக்கும் 3 பெரிய UPVC விண்டோவை கொடுத்துருக்காங்க. இது ஹாலோட ஒன் சைட் கார்னரில் அமைஞ்சிருக்க மல்டிமீடியா டிவி நைட். கிரே கலரில் லைட் வித் டார்க் கலர் காம்பினேஷனில் கிளாஷி லுக்கில் ரெடி பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு கீழே ஃபுல்லாமே செட்டப் பாக்ஸ் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸோ, டிவி யூனிட்டுக்கு பின்னாடி ஸ்ட்ரிப் லைட்ஸ், ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்து மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஏரியா. சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. கிச்சனோட ஃப்ளோரிங்க்கு ப்ரௌன் கலரில் மேட் ஃபினிஷிங் ஆன்டி ஸ்கிட் டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்து அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும், கவுண்டர் டாப்புக்கு கீழே ஃபுல்லாமே ஆயில் புல் அவுட் ட்ரே, டேன் யூனிட், பேஸ் யூனிட், டேண்டம் யூனிட், பிளேட்ஸ் அண்ட் வெசல்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கிளாசி லுக்கில் மாடலர் கிச்சன் செட்டப் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட வென்டிலேஷனுக்கு ஃப்ரண்ட் சைடில் ஒரு UPVC விண்டோவும், கவுண்டர் டாப்பில் இருந்து சீலிங் வரைக்கும் இன்டீரியர் ஒர்க்குக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கிளாசி லுக்கில் வால் டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. கிச்சனோட சீலிங்லேயும் கோல்டன் வார்ம் கலரில் ஸ்பாட்லைட் மாட்டி க்ராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு டால் யூனிட்டும், கிச்சனோட பேக் சைட் வாலில் நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்து உட்டன் கபோர்ட் ஒர்க்கோட க்ராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி பெருசாக கபோர்ட் ஒர்க் செஞ்சுருக்காங்க. கிச்சனோட லிண்டர் லெவல்லையும் RCC லேப்ட் அமைச்சு லேஃப்ட் கபோர்ட் ஒர்க் செஞ்சுருக்காங்க. கிச்சனோட ஃப்ரண்ட் சைடில் டைனிங் ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. டைனிங் ஏரியாவோட ரைட் சைட் கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து
வென்டிலேஷனுக்கு ஒரு யூபிவிசி விண்டோ ஒன்று மாட்டியிருக்காங்க. டைனிங் ஏரியாவோட ஈஸ்டர்ன் சைடில் காக்கரி யூனிட்டை ப்ரொஃபைல் லைட்ஸ் எல்லாம் கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்க புஜா கேபினட். டபுள் சைட் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி உட்டன் டோர் கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே அமைஞ்சிருக்க ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட டோர். நிலவு சாலில் கொடுத்து டோரை நீட்டான டிசைனில் ரெடிமேட் ப்ளஸ் டைப் உட்டன் டோராக மாட்டியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னிமூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட அளவு 11x16. ஃப்ளோரிங்க்கு 2x4 வெர்டிஃபை டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் வாலில் சின்னதாக ஒரு வால் மவுண்டட் டிவி நீட்டும், சீலிங்கில் ஜிப்சம் போர்டு வச்சு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி நல்ல கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் மாட்டியிருக்காங்க. அது போக எக்ஸ்ட்ராவாக ஒரு சீலிங் ஃபேன் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட ஒன் சைடு வாலில் ப்ரௌன் வித் கிரே கலர் காம்பினேஷனில் கிளாஸி லுக்கில் நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்து வால்ரூஃப் கபோர்டும், ரெண்டு லெவலில் ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்டும், சைடில் மிரர் வச்சு ட்ரெஸ்ஸிங் யூனிட் செட்டப்போட ரெடி பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர். ஸ்ட்ராங்கான ஃபைபர் டோர் கொடுத்து மாட்டியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 6x6. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸும், வாலுக்கு ப்ரௌன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கிளாஸி லுக்கில் வெர்டிஃபை டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. அதுபோக கீசருக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸுமே கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க. இது லிவிங் ஹாலோட ரைட் சைடில் அமைஞ்சிருக்க செகண்ட் கிட்ஸ் பெட்ரூம். இதோட அளவு 11x11. பெட்ரூமோட வால்ஸுக்கு ஃபுல்லாமே மைல்டான கலர் யூஸ் பண்ணி பெயிண்டிங் ஒர்க்கும், சீலிங்கில் ஜிப்சம் போர்டு வச்சு நீட்டான டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி பெட்ரூமோட வென்டிலேஷனுக்கு ஒரு யூபிவிசி விண்டோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட ஸ்டார்கேஸ்க்கு கீழே நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்து யூபிஎஸ் இன்வெர்ட்டரில் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறக்கான ஸ்டார்கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே கிளாஸி ஃபினிஷிங் கிரானைட்டும், ஸ்டெப்ஸோட ஒன் சைட் வாலில் ஸ்பெஷல் பட்டி யூஸ் பண்ணி லைட் க்ரீன் கலரில் லீப் டிசைனோட டெக்ஸ்சர் டிசைனிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. ஸ்டெப்ஸோட சைடு ஹேண்டில்ஸுக்கு உட்டன் ஃப்ரேம்ஸோட எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் இப்போ நம்ம பார்க்கறது வசதியான ஃபார்மல் லிவிங் ஹால். இதோட அளவு 16x16. இந்த லிவிங் ஹாலோட சீலிங்லேயும் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரி ஜிப்சம் போர்டு வச்சு சேம் டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி ஸ்ட்ரிப் லைட்ஸும் ஃபோக்கஸ் லைட்டும் மாட்டியிருக்காங்க. ஹாலோட ஒன் சைடு வாலில் சின்னதாக ஒரு டிவி நீட்டும், லெஃப்ட் சைட் வாலில் வென்டிலேஷனுக்கு ஒரு யூபிவிசி விண்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க தேர்ட் பெட்ரூம். இதோட அளவு 11x16. பெட்ரூமோட வால்ஸுக்கு ஃபுல்லாமே லைட் கலர் யூஸ் பண்ணி பெயிண்டிங் ஒர்க்கும், ஃப்ளோரிங்க்கு 2x4 கிளாஸி ஃபினிஷிங் வெர்டிஃபை டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட ஒன் சைட் வாலில் வால் மவுண்டட் டிவி நீட்டும், சீலிங்கில் ஜிப்சம் போர்டு வச்சு ஃபால் சீலிங் ஒர்க், ஒரு சீலிங் ஃபேன் கொடுத்து மாட்டியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட ஒன் சைட் கார்னரில் சிங்கிள் யூனிட் வால்ரூஃப் கபோர்ட், லேப் கபோர்ட், மிரர் வச்சு ட்ரெஸ்ஸிங் யூனிட் செட்டப்போட ரெடி பண்ணியிருக்காங்க. இது தேர்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர். ஸ்ட்ராங்கான ஃபைபர் டோர் கொடுத்து மாட்டியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 5x5. பாத்ரூமுக்கு தேவையான பைப் ஃபிட்டிங்ஸ், ஹெல்த் ஃபாசெட், டவல் ராட், ஹேண்ட் வாஷ் பேஷன் இது எல்லாமே கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க. அது போக கீசருக்கு ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹாலோட லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்க ஓப்பன் பால்கனி ஏரியாவுக்கு போகிறக்கான டோர். ஸ்ட்ராங்கான உட்டன் டோர் கொடுத்து மாட்டியிருக்காங்க. இந்த பால்கனி ஏரியாவோட அளவு 10x17.25. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் பேரப்பட்டு வால்க் பாலாக 10mm டஃபன் கிளாஸ் கொடுத்து ஹேண்டல்ஸை எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. பால்கனியோட சீலிங்கில் கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் மாட்டி எலிவேஷனில் தெரிகிற மாதிரி அட்ராக்டிவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. பால்கனியோட சைடு வாலில் ஃப்ளோரிங்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி பிரிக் டிசைனில் டெக்ஸ்சர் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது இந்த வீட்டோட
4th கிங் சைஸ் பெட்ரூம். இதோட அளவு 16க்கு 16. இந்த பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு எல்லா ரூம்ஸ்க்குமே யூஸ் பண்ண மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் 2x4 ஹை கிளாஷி ஃபினிஷிங் வெட்டிஃபை டைல்ஸாக லே பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஜிப்சம் போர்டு வச்சு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி சென்டரில் அக்ரிலிக் ஷீட் கொடுத்து சிஎன்சி லேசர் கட் டிசைன்ஸோட உட்டன் பேனலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த பெட்ரூமோட ஒன் சைடு வாலில் 16 அடிக்குமே நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்து வால்ட்ரூப் கபோர்ட், லேஃப்ட் கபோர்ட், மிரர் வச்சு ட்ரெஸ்ஸிங் யூனிட் செட்டப்போட ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்த 4th கிங் சைஸ் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 10க்கு 6. பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு ஒயிட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் கிளாசிக் லுக்கில் செராமிக் டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. பாத்ரூமுக்கு தேவையான வெஸ்டர்ன் கிளாசெட், ஹேண்ட் வாஷ் பேஷன், பைப் ஃபிட்டிங்ஸ் இது எல்லாமே கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹாலில் இருந்து ஸ்டார்கேஸ் ஏரியாவுக்கு போகிறக்கான டோர். ஸ்ட்ராங்கான உட்டன் டோர் கொடுத்து மாட்டியிருக்காங்க. இந்த ஸ்டார்கேஸ் ஏரியாவோட அளவு 6க்கு 16. ஒன் சைட் கார்னரில் வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது டெரஸுக்கு போகிறக்கான ஸ்டார்கேஸ். ஸ்டெப்ஸை ஃபுல்லாமே ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி டெரஸோட காங்கிரீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டெரஸில் துணி காய போகிறக்கான ஆங்கிள் எல்லாம் மாட்டி வச்சுருக்காங்க. அது போக காங்கிரீட் ஸ்லாப் கொடுத்து 1000 லிட்டர்ஸில் 2 சின்டெக்ஸை மாட்டி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு கோயம்புத்தூரில் வடவள்ளி ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து ரெஜிஸ்ட்ரேஷன், இபி, டேக்ஸோட 1,30,00,000 கொடுக்குறாங்க. இந்த வீட்டை பற்றி மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே இது நம்ம வீடியோ சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.